55 நாட்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பு பயணத்தை தாவேக தலைவர் விஜய் இன்று தொடங்குகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் காஞ்சிபுரம் பகுதி பொதுமக்களை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக மக்களை சந்திக்கவிருக்கிறார். இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? விஜய் எதை பற்றியெல்லாம் பேசவிருக்கிறார்? கள தகவல்களை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தல் 2026க்கு இன்னும் 4 மாத காலமே இடைவெளி இருக்கக்கூடிய சூழலில் திருச்சியில் தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் முழுமையாக மாற்று வழியில், அதாவது உள்ளரங்க நிகழ்வாக தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகாக காஞ்சிபுரத்திலிருந்து அவரது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று துவங்குகிறார். அதற்காக காஞ்சிபுரம் சுங்குவாச்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய குன்னம்ல அமைந்திருக்க தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவாச்சத்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அனுமதிக்காக QR கோடுடன் கூடிய அனுமதி கூப்பனை நேற்று கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று அவர்களிடத்தில் வழங்கியிருக்கின்றனர். அவர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. மற்ற நிர்வாகிகளோ பொதுமக்களோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்வில் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த வளாகம் முழுமைக்கும் தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வேறு எந்த இடத்திலுமே பொதுமக்களோ அல்லது இந்த நிகழ்வுக்கு அழைப்பு இல்லாத நபர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தகரங்களும் பேரிகேடுகளும் அமைக்கப்பட்டு தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது. முழுமையாக தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். காவல்துறை பாதுகாப்புக்கும் ஏற்கனவே அனுமதி என்பது கோரப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக புறப்பட்டு இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய குன்னம் பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக பயணம் செய்து இந்த கல்லூரியை அவர் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10 மணி அளவில் அவர் இந்த வளாகத்திற்கு வந்தடைவார் என தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு என்பதால் இதற்கு முன்பாக திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்திக்கும் போது அந்த பகுதியுடைய மக்கள் பிரச்சனைகளை பிரதானமாக அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே அளவில் காஞ்சிபுரத்தை சார்ந்து இருக்கும் போது சுங்குவாச்சத்திரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான எதிர்ப்பை தமிழக வெற்றி கழகம் முதலிருந்தே பதிவு செய்து வருகிறது. அது சம்பந்தமாகவும் அதே போல நெசவாளர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சுங்குவாச்சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய பகுதி. இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்வில் பொதுமக்களை சந்திக்கும் போதும் விவசாயிகளை பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அவர்களது பிரச்சனைகள் குறித்து அவர் அட்ரஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்வு உள்ளரங்க நிகழ்வாக துவங்க இருக்கிறது. கரூரில் இருந்து தொடங்கி 6 மாவட்டங்கள் பிரச்சாரங்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரத்திலிருந்து மீண்டும் 55 நாட்கள் கழித்து இந்த மக்கள் சந்திப்பை துவங்கியிருக்கிறார் விஜய். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அரசியல் களத்திலும் இந்த பெரும் எதிர்பார்ப்பை இந்த நிகழ்வு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது பகுதியிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் மகளிர் வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் நேரலையில் காண்பித்து கொண்டிருக்கிறார். மேடம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளோ ஈகரா இருக்கீங்க? எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? காஞ்சிபுரத்துல. ஓகே, ரைட். இப்போ அவர் பார்க்கறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க? என்ன பேச போறீங்க? அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அவர் என்ன பேசுவார் அவர் தான் முடியும். மேடம், நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காஞ்சிபுரம் சார். ஓகே, அவர்கிட்ட பேசும்போது ஏதாவது பேசுவாங்க? புரியல, என்ன சொல்றீங்க? இப்போ உங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க நேரடியாக கரூர் சம்பவத்துக்கு பிறகாக மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் உங்கள் ஊர் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவார்? கண்டிப்பாக பேசுவார் சார். இப்போ நான் கரூரை பற்றி நிறைய சம்பவம்லாம் போனதுனால எது பேசுவார்னு எங்களுக்கே தெரியல. எதை பற்றி பேசுவார், ஏன்னா எதையுமே நாங்கள் யோசிக்கல. அவரை பார்த்தா போதும், அது உள்ளே போனால் தான் தெரியும் அவர் எதை பற்றி பேசுவார். ஏன்னா நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால தொடர்ந்து இதே போல அண்டை பகுதிகளில், அதாவது இந்த சுங்குவாச்சத்திரம் குன்னம் பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து பொதுமக்களும் வர தொடங்கி இருக்கின்றனர். சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கி நடைபெற இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.